பெருமானே கூர்த்தமெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணவே போக்கும் வரவும் புணர்விழா புண்ணியனே காப்புமன் காவலனே காந்தரிய பேரொழியே ஆற்றின்ற வண்டமே அத்தாவுக்காயிருந்த தோற்றச் சுடரொழியாய் சொல்லாதனும் உணர்வாய் மாற்றமாம் வயதத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் தேற்றவே தேற்ற தெளிவே என்றதையுள் ஊற்றான உன்னார் அம்பே உடையானே. நாங்கள் நிற்பது புளியங்குடல் செருத்தனைப்பதி மகாமாரி அம்மன் ஆலயத்திலே. இது ஆலயம் தேர்முட்டி. இது வந்து சிவன் பார்வதி திருமண மண்டபம். அங்காலே தேர்முட்டி சப்பரம் மண்டபத்தில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அன்னதான மண்டபம் அமுதசுரபி. அமுதசுரபி இந்த இங்கால இருக்கிற இந்த சிறிய கோயில் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம். இந்த கோயிலுடனுடைய அதாவது செருத்தனைப்பதி ராஜ மகாமாரி அம்மன் கோயிலுடனுடைய சேர்ந்து இருக்கின்றது. அமுதசுரபி அன்னதான மண்டபம், பெரிய மண்டபம். இது தீர்த்தம். மழை பெய்ததால் தீர்த்த காணியிலேயே நிரம்பி வழிகிறது. நிரம்ப தண்ணீர் நிற்கின்றது. இது பூந்தோட்டம், கோயிலுடைய பூந்தோட்டம். தீர்த்தக்கேணி. இங்கே தெரிவது லைப்ரரி. நாரந்தனை பிரதேச சபைக்குரிய லைப்ரரி புளியங்குடல் அமைந்துள்ளது. புளியங்குடலிலே புளியங்குடல் நூலகம், வாசிக சாலை. அங்காலே இருக்கிறது வந்து சிறுவர் நல்வாழ்வு நிலையம் என்று சொல்லி சிறுவர்களுக்கு ஆரம்ப கல்வி, இலவச கல்வி நிலையம் போன்றவற்றை செய்கின்ற ஒரு இலவச வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, நான் இருக்கிறேன் குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கிற புளியங்குடல் ஆட்களால் மற்றவர்களாலும் இணைந்து கட்டப்பட்ட ஒரு மண்டபம். அதற்கு பக்கத்திலே வந்து பொது சுகாதார நிலையம் இருக்கின்றது. அங்காலே இருக்கிறது வந்து வேல் கோயில் என்று சொல்லுவோம். இதில் தெரிகிறது வந்து தண்ணி பந்தல். அதற்கு அங்காலே வந்து மகாமாரி சனசமூக நிலையம் என்று அமைந்துள்ளது. அது வந்து மிகவும் ஒரு காலத்தில் இப்பவும் தான் நாடளாவிய ரீதியிலே அல்லது மாவட்ட ரீதியிலே மாகாண ரீதியிலே பெரிய சாதனைகளை நிகழ்த்திய ஒரு வாசிய சாலை. மகாமாரி சனசமூக நிலையம். இந்த மாமாரி சமூக நிலையம் ஒன்று தானே. இது ஒரு காலத்து இப்போ தான், ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ரெக்கார்டுகள்
செய்த இது அதாவது வந்து இந்த பிரதேசத்திலேயே எல்லாம் வந்து ஓரளவுக்கு அடையாளம் காணக்கூடிய முதலாவது வாசியசாலை. இங்கே ரேடியோ இருந்திருக்கு 50s நான் நினைக்கிறேன் 50களில் பெரிய ஒரு டவர் மாதிரி கட்டி அதில் சிக்னல் அந்த ஆண்டனா போட்டு இருந்ததாம். இங்கிலீஷ் பேப்பர் அதில் வாசிக்கண்டா இங்கே தான் பரவணுண்டு. அந்த காலத்தில் அறுபதாச்சு சொல்லிச்சுது இங்கே வந்துட்டு அங்கே அந்த கிரிக்கெட் மேட்ச் கமெண்ட்ரி பெரிய இதண்டி கேட்டதாம்னு சொல்லி ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வடமாகாணத்திலேருந்தே சொல்லலாம்னு நினைக்கிறேன். கணக்க இந்த போட்டிகள் இதுகளில் வந்து சில இடங்களுக்கு போய் பெரிய சாதனைகள் நிகழ்த்தினார்கள்னு சொல்லலாம். மகாமாரி சனசம்பவ நிலையம் இப்போ ஃபங்க்ஷனாக இப்போ ஃபங்க்ஷனல் ஓ ஃபங்க்ஷனல் இப்பயும் கணக்க இதுகள் செய்கிறவங்க